யாரோ புதுசா வரதா சொன்னீங்க. அது இப்ப எந்த நிலைமையில இருக்க? இப்ப நமக்கு எந்த அவசரமும் இல்ல. ஆனா சீக்கிரமே ஒரு ஆள் வருமா? ககாஷி, அது மிஷனுக்கு போனியா என்ன? ரொம்ப சோர்வா இருக்க. ஆன்போல இருக்கிறவங்க இன்னைக்கு மிஷனை பத்தி பேசிருக்காங்க. சொல்லு. உனக்காவது ஞாபகம் இருக்கே, எல்லாரும் டம்ப்ளிங் சாப்பிடறதுக்காக இப்ப வெளியில போறோம். நீங்க எங்க கூட வரியா? எனக்கு டம்ப்ளிங் பிடிக்காது. இவ இப்பெல்லாம் நிறைய நேரம் தனியா தான் சுத்துறான். ஆன்போக்கு போன பிறகுதான் அவன் இப்படி மாறிட்டான். எப்பவும் எனக்கும் ககாஷிக்கும் மட்டும்தான் போட்டியே. இருந்தாலும் அவன் என்னை விட்டு தள்ளி போறதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன நீங்க ஆன்போல சேர்த்துக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம் கை. யாருக்கு எந்த வேலையை கொடுக்கணும்னு நாம யோசிச்சு பாக்குறப்ப ஆன்போல சேர்ற அளவுக்கு நீ இன்னும் உன்னோட திறமைகளை வளர்த்துக்கணும் கை. நான் இதை எதுக்காக கேட்கல. ககாஷியோட பார்ட்னரா இருக்கிறப்போ நான் வந்து நிறுத்து. ஆன்போல சேர்றதுக்கு நீ ஒத்து வர மாட்ட, புரிஞ்சுக்க. ஒத்து வர மாட்டேனா? என்ன விஷயம்? என்ன உங்களோட ஆன்போல சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட அதுக்கான ஒரு தன்மை குறையுது. என்ன குறையுது? அரைக்கிற தன்மை. மறைக்கணுமா? இன்னையிலிருந்து புதுசா ஒருத்தனை உங்க குழுவுல சேர்க்க போறேன். நான் பார்த்தவங்களையே ரொம்ப திறமையானவன். ரொம்ப சின்ன பையனா இருக்கனே. அவனுக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு டான்சோ தான் நமக்கு பரிந்துரை செஞ்சாரு. இந்த பொருள் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நான் தான் உங்க ஆன்போல சேர வந்திருக்க புது பையன். என் பேரு இட்டாச்சி உச்சியா. ஓ, நீதான் அந்த புது பையனா? இவனுக்கு வயசு 11 தான் ஆகுது. இங்க இருக்கிறதுலயே சின்ன பையனா அது அவன் தான். நம்ம எல்லாரையும் 3வது ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வர சொல்லிருக்காங்க. போலாம். நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப சின்ன பையனா இருக்கானே, அதான் நம்ம கூட இருக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கான்னு யோசிக்கிறேன். பெரியவங்க எடுத்த முடிவு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னா கிடையாது. அவன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான பையன் இல்ல. நான் தான் டீம் கேப்டன் ககாஷி. ஆன்பு விதிகளை நீ ரொம்ப வேகமா கத்துக்க. கண்டிப்பா. வேற மாதிரி. இவ்வளவு திறமையான ஒரு சின்ன பையன் ஆன்போல இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்குதான் நான் ஆன்போல போய் சேர்ந்தேன். உன்னை நினைச்சா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னைக்குமே உன்னை மறந்துடக்கூடாது. உச்சிகா கிளானோட ஒரே இட்டாச்சி நீதான். நல்லாவே புரியுது. லீஃப் வில்லேஜோட பாதுகாப்புக்கு உச்சிகா கிளான் தான் என்னைக்குமே பொறுப்பு. அதை மறந்துடாத இட்டாச்சி. ஃபுகுகா உச்சிகா ஒரு சிறப்பான காவலாளியா செயல்பட்டுக்கிட்டு வந்தாரு. அவர்தான் உன் அப்பாங்கிறது எனக்கு பெருசா ஆச்சரியத்தை கொடுக்கல. ஹிடன் லீஃப் உச்சிகா கிளானை ஊருக்கு வெளியிருந்து செயல்பட சொன்னதால உச்சிகா கிளான் தனிச்சையா செயல்பட ஆரம்பிச்சாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை. நீ என் தேவையை நிறைவேற்றுவேன்னு நான் நம்புறேன் கிட்டாச்சி. உனக்கு இந்த வேலை பழகிருச்சா? இன்னும் பழகல. நான் இன்னும் எந்த ஒரு மிஷனுக்கும் போகல. ஹொகாகேவை பாதுகாக்கிறது ஒரு மிஷன் தான். ஆன்பு ஒரு ஸ்பெஷல் டாக்டிக்ஸ் யூனிட்னு கேள்விப்பட்டேன். அது ஒருவர சமயங்கள்ல மட்டும்தான். ககாஷி, சொல்லுங்க. தனியா ஒரு அன்அபிஷியலான குழுவை நான் இறக்க போறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கண்டிப்பா பண்ணுவோம். நீ இனிமே டான்ஸருக்கு கீழே தான் வேலை செய்ய போறேன். ஊர் எல்லையில ஹிடன் புக்ஸோட ஆனியா பிளாக் ஆப்ஸோட சில முக்கியமான தகவல்களை நம்ம பரிமாறணும். இது நம்ம எதிரிகளோட சதித்திட்டமா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த அபிஷியல் மிஷனுக்கு போகக்கூடிய குழுவை ஆண்டுவான நாம தான் பாதுகாக்கணும். ஒருவேளை நம்ம குழுவுக்கு எதிரிகளால ஆபத்து வரும் பட்சத்துல தயங்காம அவங்களை கொன்றுங்க. ஒருத்தன் தப்பிக்க கூடாது. எல்லாரையும் அழிச்சு கூட கூட்டிட்டு போகலாமா? கண்டிப்பா. சரி ககாஷி, ஒரு ஆண்புவா நான் உங்களோட திறமையை மதிக்கிறேன். ஆண்போல் இருக்கிறதுக்கு தேவையான அரைக்கிற திறமை நிறையவே லேண்ட் ஆஃப் ஃபுட்ஸோட ஹானியா பிளாக் ஆப்ஸோட நீங்க தகவலை பரிமாற போறீங்க. நம்ம பக்கத்துல இருந்து இந்த ஸ்க்ரோல் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. அவங்க என்ன ஸ்க்ரோல் கொடுக்குறாங்களோ அதை இங்க கொண்டு வாங்க. போய் இந்த ஸ்க்ரோலை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற ஸ்க்ரோலை வாங்கிட்டு வரலாம். அதை தானே சொல்றீங்க? ஆமா, ஆனா அதே சமயம் எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. கைவிடப்படா. இதுதான் அவனோட முதல் ஆன்பு மிஷன். ஆமா, கேப்டன் ககாஷியும் நீங்களும் போறீங்கன்னு தான் சொன்னாங்க. ஜாக்கிரதையா போங்க. வாங்க எல்லாரும் கிளம்பலாம்.
இந்த மிஷனோட உண்மைத்தன்மை பத்தின விஷயத்த அவங்க கிட்ட யாருமே சொல்லவே இல்லையா? சொல்லல. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு உங்க சக்கராவையும் எனர்ஜியையும் இன்னும் அதிகப்படுத்துங்க சீக்கிரம். ஒருவேளை எதிரிங்க யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? இந்த மிஷனோட நோக்கமே அவங்க நண்பர்களா இல்ல எதிரிகளாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தான். என்ன அந்த மிஷனை பத்தி மேலோட்டமா உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் இதோட உள்ள அர்த்தத்தை கை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம போய் சாப்பிடலாம். ஆன்பூர்ல இருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான் இருக்கும். எப்படி இருந்தா என்ன, என்னோட வேலையில இதுவும் ஒரு பகுதிங்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. ரொம்ப நல்லது. நீங்க தான் ஹிடனோட ஹானியா பிளாக் ஆப்ஸா? நாங்க தான். உங்க ஸ்க்ரோலை மொத்தமா என்கிட்ட கொடுங்க. இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். அப்ப நீங்க தர வேண்டிய ஸ்க்ரோல் எங்க? இந்தாங்க. ஸ்க்ரோல கொடுக்க சொன்னா வெடிகுண்ட கொடுக்குறியா நீ? இவங்க துரோகிங்கிறது இப்ப உறுதி ஆயிடுச்சு பாருங்க. இவங்களை நாங்க பாத்துக்கிறோம். ஆன்பூர் நீங்களா? நீங்கள் போயிடுங்க. நான் முன் வச்ச காலை எனக்கு பின் வைக்க மாட்டேன். Hey, Gainer Gates, move the gate of closing. Open. தாய்ஜுட்சு இவ்வளவு சக்தி வாய்ந்ததா? இது ரசிக்கிற நேரம் கிடையாது. ஓடுங்க. வா ஊருக்கு போலாம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். ஐயோ போதும், தயவு செஞ்சு கொஞ்சம் நிப்பாட்டியா கஷி. ஆன்பூர் மிஷன்ல இருக்கும்போது எதுக்கு என்னோட பேரை சொன்னேன்? அதை வந்து நான் பார்ப்போம். கேப்டன் ஒரு எதிரி மிச்சம். நான் போய் எல்லா டான்ஸரும் சந்திச்சுட்டு வரேன். உன்னோட மிஷன் முடிஞ்சு போச்சு. உங்களோட ஷரிங்கன் இதுக்கு முன்னாடி உங்களோட ஷரிங்கன் கிடையாதுல்ல? என்னோட நண்பன் என்னைக்குமே நான் என்னோட நண்பர்களை சாகரத்துக்கு விடவே மாட்டேன். நண்பரா? ஆமா, அதுதான் நான் அவனுக்கு கொடுத்த வாக்கு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆன்புக்கு நான் ஏன் சரிப்பட்டு வர மாட்டேன் நீங்க சொல்றது இப்போ எனக்கு நல்லா புரியுது. அந்த புதுப்பையை எப்படி பண்ணா? என்னை விடவே அவங்க சிறப்பாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க அளவுக்கு யாராலையும் வர முடியாது. அண்ணா, சாஸ்கி வீட்டுக்கு போலாமா? உங்களோட வேலை முடிஞ்சுதா? அகாடமில இன்னைக்கு சென்சை என்ன பயங்கரமா பாராட்டினாரு. நட்பு ககாஷி, விஷயங்கள் நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. நீயும் என்ன மன்னிச்சு. என்னோட பையன் ஆர்வல் சேர்ந்துட்டாங்கிறது ஹொகாகேக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு நிறையவே தகவல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட்டாச்சி, நீ ஏதாவது சொல்றதுக்கு விருப்பப்படுறியா? இல்ல, நான் இப்பதானே போய் சேர்ந்திருக்கேன். ஆனா லீஃப் வில்லேஜோட மேல்மட்டத்துல சில சலசலப்புகள் இருக்கிறத நான் கவனிச்சேன். அந்த சலசலப்பை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுலதான் உச்சியா பிளானோட எதிர்காலமே அடங்கி இருக்குன்னு நான் நம்புறேன். எப்பாடுபட்டாவது எதிர்காலத்துல நிச்சயமா லீஃப் வில்லேஜோட நாம ஒண்ணு சேர்ந்தே ஆகணும். என்ன நடக்குது? நீ ஆன்பூர்ல ஒரு பகுதியா இருக்கிறதால இந்த மிஷன் உங்களால தவிர்க்கவே முடியாது. என்ன மாதிரியான விஷயம் இது? 6 வருஷத்துக்கு முன்னாடி 90s வந்தப்ப பெரியவங்க எல்லாருமே உச்சிகா கிளான் தான் இதுக்கு காரணமா இருக்கும்னு சந்தேகப்பட்டாங்க. அன்னையில இருந்து உச்சிகா கிளான்ல இருக்கவங்க 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். பெருசா எதுவும் நடக்கல. இது என்ன? லார்ட் டான்ஸோட அனுபவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி உன் கிளான் கிட்ட சொல்லுவியா? இங்க என்னோட வேலை என்னன்னு சொல்லுங்க. இது மூலமா தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இரு. எதுக்கும் கவனமா இரு விட்டாச்சி. கொலை பண்றது மட்டும் இல்ல, இதுவுமே நம்மளோட கடமை தான். வேவு பார்க்கறதாவே இருந்தாலும் மிஷன் வந்துட்டு அதையும் செய்யணும். அவங்க கண்காணிக்கப்படுறாங்கிறது உச்சியா கிளானுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. எதிர்பார்த்ததுதான். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.